ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்மாஸ் கிராஃப்ட். இப்போது முருங்கைக்கீரையை வச்சு ஈஸியான ஒரு பொரியல் ஒன்று செஞ்சு காட்டுறேன். சத்தானது, வாரத்தில் 2-3 நாள் சாப்பிட்லாம். இதை சாதத்தோடு சாப்பிட்லாம், தனியாக தயிர் சாதத்தோட்டுன்னு சாப்பிட்லாம். கீரையை தண்ணியில் நல்லா அலசிட்டு வானலில் இதில் இருக்கிற தண்ணியே போதும், தண்ணி தனியாக ஊற்ற வேண்டாம். நல்லா தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணும். எப்பவுமே கீரைக்கு கொஞ்சோண்டு உப்பு இருந்தாவே போதும். இதில் இருக்கிற தண்ணியிலே அந்த கீரை நல்லா வெந்துடும். இப்போ அந்த கீரை வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு காஞ்ச மிளகா நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான காரத்துக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இது சாப்பாட்டு அரிசி. இதை பொரி மாதிரி பொரியிற மாதிரி நல்லா வறுத்துக்கணும். இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை பச்சையாக இருந்தால் நீங்கள் வெறும் வானல்லே வறுத்துக்கலாம். இதையும் வெறும் வானலில் தான் வறுக்கணும். ரெண்டையும் வெறும் வானலில் வறுத்துட்டு அப்புறம் இது ரெண்டையும் மிக்சியில் பொடி பண்ணி விட்டுடணும். முதல்ல காஞ்ச மிளகாய் மட்டும் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகா கூட வறுத்த அரிசியும், இட்லி அரிசி வறுத்தோம் இல்லையா வெறும் வானலில், அதையும் கொஞ்சோண்டு உப்பும் போட்டு இதை பவுட்ரு பண்ணிக்கணும். வேர்க்கடலை இதையும் ஒன்றா போட்டோம்னாக்கா நைஸாக வராது. அதனால் அரிசியை முதல்ல போட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலையை போடலாம். அரிசி இது போல் பவுட்ரானோடனே இதில் வேர்க்கடலை இப்போ போடலாம். ரெண்டும் ஒன்றா போட்டால் மசியாது, அரிசி முழுசாக இருக்கும். இப்படினாக்கா நல்லா எல்லாத்துலேயும் கலந்து வரும். வேர்க்கடலை இப்போ போட்டேன். இப்போ இதை பவுட்ரு பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீரைக்கு தேவையான வேர்க்கடலையும் அரிசி, காஞ்ச மிளகா, உப்பு, அந்த பொடிக்கு தேவையான உப்பு, கீரைக்கு தனியாக நம்ம உப்பு போட்டிருக்கோம். இதை மட்டும் இப்போ கீரையில் தண்ணி வடிக்க வேண்டாம். அந்த தண்ணி நல்லா சுண்டும்போது இந்த பவுட்ரு போடலாம். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கீரை கலரும் மாறல. அதே நேரம் இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட்டாக வெளியில் போடல. கீரையிலையே அந்த தண்ணி ஃபுல்லாக வர மாதிரினால ஃபுல் சத்தும் நம்மளுக்கு கீரையோட சத்தெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இறக்க ஒரு 2 நிமிஷம் இருக்கும்போது இந்த பவுட்ரு பண்ணோம் இல்லைங்களா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக தூவி கிளறி எல்லா பக்கமும் தூவி எடுத்துடணும். நிறைய போட்டோம்னா நம்ம நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இதுக்கு வெங்காயம், தக்காளி எதுவும் தேவைப்படாது. ஈஸியாகவும் செஞ்சிடலாம். கீரை வேகிறதுக்குள்ளே இதை வறுத்து வெறும் வானலில் தான் வறுக்கணும். எண்ணெயே இல்லாமல் செஞ்சது. தேவைப்பட்டால் நம்ம கீரை போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெயில் கடுகு போடலாம். நான் அது கூட போடல. எண்ணெய் கம்மியாக யூஸ் பண்ணணுன்றதுனால இப்போ அதுவும் இல்லாமல் செஞ்சேன். ஹெல்த்தியான சத்தான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. இது போல் வாரத்தில் 2 முறை சாப்பிட்டா அந்த சத்தும் வீணாகுது. தண்ணியும் வெளியில் இருத்தும் போட வேண்டாம். இதுலேயே திட்டமாக அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே அதை சொன்ன பிறகு இந்த பவுட்ரு போடணும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஓகே வீவர்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். அடிக்கடி இதே போல் செய்வீங்க. லேடிஸுங்களுக்கு ரொம்ப ஈஸியான வேலை. தேங்க்யூ.